கடந்த 7 வருஷமாக பிக் பாஸை உலகநாயகன் கமல்ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை தவிர அந்த இடத்துக்கு பெஸ்ட்டான ஒரு ஆள் இருக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இப்போது அவருக்கு அடுத்து பிக் பாஸை யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா, அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் சார் இல்லாத பிக் பாஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், கமல் சார் இருந்த பிக் பாஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்க, நிறைய டேபு பிரேக்கிங் திங்ஸ், முக்கியமாக பெண்கள் மீது வைக்கக்கூடிய ரொம்ப பிற்போக்கான விஷயங்கள்லாம் எடுத்து அவர் அட்ரஸ் பண்ணி பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ இது மூலிமா நம்ம இந்த கடந்த 7 சீசன்லேயும் நம்ம அவ்வளோ விஷயத்தை நம்ம லெசன்ஸாக லேர்ன் பண்ணியிருக்கோம். அடுத்து வரக்கூடிய ஹோஸ்ட் பிக் பாஸில் இப்படிப்பட்ட சென்சிட்டிவான விஷயங்களை எடுத்து அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் பிக் பாஸ் நடக்காமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்து யார் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச இன்சைட் இன்ஃபர்மேஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கமாக பிக் பாஸ் நான் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் டாப்பிக்காக இருக்கும். ஆனால் இப்போது கமல் சார் இல்லை, நான் குட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அவரே அஃபிஷியலாக சொல்லிட்டார். ஸோ இப்போ அடுத்து யார் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய குழப்பமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேரோட பேர் அடிபட்டு இருக்கு. ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் அரவிந்த் சுவாமி, சூர்யா, கார்த்தி, அப்புறம் சிம்பு, ஈவன் ரம்யா கிருஷ்ணன் மேம் அண்ட் ப்ளஸ் ஒரு சில டேரக்டர்ஸ் பேரும் அடிபட்டு இருக்கு. பட் கமல் சார் இருந்த இடத்துக்கு ஒரு ஹோஸ்ட் வரணும் அப்படின்னா அப்போ நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கணும். ஸோ அதுக்காக பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்டர் சூர்யா அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறாங்க. அவர் ஒரு சில காரணத்துக்காக அதை டினை பண்ணிடுறாரு. அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் விஜய் சேதுபதி போய் அப்ரோச் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பஸ்டர் மூவியான மகாராஜா நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குளோபலி டாப் 10ல் இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு பீக்கில் இருக்கார் விஜய் சேதுபதி. பட் அவர் ஹோஸ்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசன். ஸோ இவர் ஆல்ரெடி பிக் பாஸ் அல்டிமேட் அப்படிங்கிற ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்னதான் இருந்தாலுமே அவருக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா SDR 48 டக் லைஃப் ஷூட்டிங், ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவரை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ மேபி இவங்க 2 பேரும் இல்லை அப்படின்னா இதுக்கு அடுத்து அதை ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸில் இருக்கவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஆக்டர் சரத்குமார் தான். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டார் வேல்யூ, பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கமாண்டிங்கான ஒரு பொசிஷனில் இருக்கணும். ஸோ நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருப்போம் கமல் சார் எந்தெந்த விஷயத்தை எப்படி அணுகுனார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கமல் சார் கிட்ட பயமும் இருக்கும், மரியாதையும் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக சரத்குமார் சார் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, சரத்குமார் சாரை பார்த்தாலே கண்டஸ்டனுக்கு ஒரு பயம் இருக்கும், இவர் நம்மளை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் சீசன் 8 ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க 3 பேருக்கும் மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை தவிர்த்து வேற யாராவது ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் அதை அப்கமிங் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். இவங்க 3 பேரில் இந்த பிக் பாஸை யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை தவிர்த்து இவங்க 3 பேர் இல்லாமல் யாராவது ஒருத்தர் நீங்கள் விருப்பப்பட்டுருக்கீங்களா, இவங்க ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இனிமேல் வரப்போகிற வீடியோக்களில் பிக் பாஸோடைய இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். அன்டில் தென், சைனிங் ஆஃப், யோகேஷ். Why overload?